ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வகீஸ் குக்கிங். ரவா எக் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேரமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன். அதில் தண்ணிலாம் எதுவும் போட வேணாம். போடாமே அதை நம்ம நல்லா இப்படியே கை விடாமல் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுக்கு தேவையான கலர் வந்துருச்சு பாருங்கள், கேரமல் கலரு. இதை அப்படியே நம்ம ஆற விடுறோம். கேரமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் ஓரத்தில் சுற்றிலும் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கிறோம். பால் காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன். அதில் 2 முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கலக்கிறேன். தேவையான சுகரு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு சின்ன கப்பால் 1 கப் கலக்கியிருக்கேன். 1 ஸ்பூன் ரவாவை ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றி நல்லா வேக வச்சு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரவாவுக்கு பதிலாக நீங்கள் ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ இல்லை பிஸ்கெட்டு, எந்த பிஸ்கெட் வேணாலும் அந்த மாதிரி எது வேணாலும் அதை கலந்துக்கலாம். அது நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இந்த மிக்ஸை நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருந்தோம்ல ஒரு பவுலு, அதுக்கு நம்ம மாற்ற போகிறோம். இதை ரொம்ப நேரம் இப்படியே வைக்காமல் இதை உடனே நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது விளக்க ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பவுலை தூக்கி வைக்கிறேன். இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு குக்கர் லிட்டு போட்டு மேலே மூடிடலாம். குக்கரில் ஸ்டீம் வந்தோன்னே அந்த வெயிட்டை போட்டிருக்கிறேன். 4 விசில் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் இட்லி பாத்திரத்தில் கூட ஒரு தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்குள்ளே கூட வச்சு எடுப்பாங்க. நான் இப்படி குக்கரில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. விசில் வருது. இதே மாதிரி 4 விசில் வந்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கத்தியால் ஃபுல்லாக ஓரத்தில் அப்படியே நல்லா கீறி விட்டுக்குவோம். இப்போ இது மேலே ஒரு பிளேட்டு போட்டு கவுத்து நம்ம அதை அப்படியே எடுக்கிறோம். வாவ், எக் ரவா புட்டிங் சரியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், எடுக்கும்போது எவ்வளோ சாஃப்டாக எப்படி வருதுன்னு பாருங்கள். சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப், ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.